வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இங்கே மார்னிங் நிறைய ஒர்க்கு வீட்டாண்ட ரோடு போகிறாங்களே, அதுக்காக இன்னும் ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் கம்ப்ளீட்டானது சொல்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது வாழ்கின்ற வார்த்தை, நம்மை வீழ்த்துகின்ற வார்த்தை அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் ஒரு மெடிசன் எழுதி தர்றாரு, டேப்லெட் தர்றாரு. இதை நீங்கள் லைஃப் லாங் போடணும் அப்படின்றார். உங்களுடைய ஹெல்த்துக்கு இது தேவைன்னு உடனே நம்ம கேட்குறோம், இது நான் சாகும் வரை போடணுமா அப்படின்னும். இது வீழ்கின்ற வார்த்தை நான் பேசுகிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, வாழும் வரை போடணுன்றார். அதுதான் வாழ்கின்ற வார்த்தை அப்படின்னு. அது மாதிரி சில பேசும்போதே நம்ம மற்றவங்கள அட்டாக் பண்ணாமல் பேசணும். அதாவது மனசில் எதையும் காயப்படுத்தாமல் பேசுகிறது நல்லதுன்றாங்க. அதே மாதிரி இன்னொரு 5 ரகசியங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க. அதாவது தனிப்பட்ட விமர்சனம். இப்போ நம்மளை பற்றி நம்மளே பீத்திக்கக்கூடாது. நான் இப்படி, நான் அப்படி, என் வீட்டில் இவ்வளோ இருக்குது, நான் இங்கே வாங்கியிருக்கேன்லான்ட்டு, என் பையன் இவ்வளோ இங்கே வேலை செய்வேன். உங்களை யாரும் கேட்கல. இது இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால் தனிப்பட்ட விமர்சனம் தேவையில்லைன்றாங்க. இன்னொன்று பொருளாதாரம். எனக்கு என்னங்க பைசா கஷ்டமே கிடையாது. ரெண்ட்டே எனக்கு வருதுங்க 5 லட்சம். என்ன பண்ண போகிறீங்க? 10 500 தட்டில் வச்சு சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? இல்லை 50 இட்லி ஒரே டைம் சாப்பிட முடியாது. இல்லாதவன் சாப்பிட்றதும் ஒன்றும் முடியாது. அப்புறம் என்னத்துக்கு ஒன்று பொருளாதாரம்? அதனால் அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் தான் சந்தோஷம். அது பெருமை பீத்தல் கூடாதுன்றாங்க. தனிப்பட்ட விஷயம். இப்போ என்னை பற்றி நானே பேசிக்கிறது, நான் இப்படி அப்படின்னு, இதுவும் அதே தான். தனிப்பட்ட விஷயம் தேவையில்லாது யாருக்குமே. அதே உடல் ஆரோக்கியம். நம்ம நல்லதாக உடம்புல 1000 இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வாக்கிங்கில் போக மாட்டேன், நீ ஏன் அப்படிங்கிற, ஏன் இப்படி எழுச்சி போயிட்டோம், சுகரா? மற்றவங்களை அட்டாக் பண்ணி பேசக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு சுகரு இல்லை பிபி இருந்தால் அதையும் நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாது. நான் சாப்பிடும்போது 7 மாத்திரை போடுறேன், சாப்பிட்ட பிறகு 8 மாத்திரை போட்டு அது உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கணும். அதை போய் விளம்பரம் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க, பாவம் அவன் வெயிலில் வளர்த்த முடியாது, அவனுக்கு மயக்கம் வந்துடும், அவன் சுகர் பேஷண்ட்டு அப்படின்னு நீ இல்லாத நேரத்தில் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அது தேவையில்லாது. யாரும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி விமர்சனம் பண்ண நம்ம விட்டு வைக்கக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி செய்யும் தானம் தர்மம். நான் இப்படி தாங்க, எங்கே போனாலும் போனால் உடனே எவ்வளோ பைசா கொடுத்துருவேன், இருக்குது கொடுக்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், வாங்க தானே செய்வீங்க. அதனால் இந்த செய்யும் தானம் தர்மத்தை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அதாவது அதே மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு நினச்சினா கொடுத்துருங்க, யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா அது போய் சேரவே சேராது. அதுதான் விஷயம், ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ இதுதான். எனக்கு கொஞ்சம் அதாவது ஏதோ நம்ம பேசணும், இது நல்ல விஷயமா பட்டது, அதுக்காக தான் பேசுகிறேன், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.